வக்ஃப் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜகவுக்கான ஆதரவு மக்களவையில் எவ்வளவு உள்ளது என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. மத்திய அரசால் வக்ஃப் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மத்திய அரசு பாஜகவிற்கான ஆதரவு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக 543 என்பதுதான் மக்களவையில் இருக்கக்கூடிய பலம். ஆனால் தற்போதைக்கு ஒரு இடம் வேக்கண்டாக இருப்பதனால் தற்போதைய பலம் என்பது 542 இருக்கிறது. இதில் அந்த மசோதா நிறைவேற வேண்டும் என்றால் தேவையான ஆதரவு என்பது 272 இருக்கிறது. இப்போ பாஜகவுக்கு இருக்கக்கூடிய பலம் என்னவாக இருக்கு மக்களவையில அப்படி நாம தெரிஞ்சுக்கணும்னா, அங்க பாஜக கிட்ட மட்டுமே 240 எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது 272 என்ற அந்த தேவையான எண்ணிக்கை இல்லை. இப்போ ஆட்சியே கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் பாஜக அமைத்திருக்கிறது. எனவே இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆதரவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் 12 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இந்த மசோதாவுக்கு ஆதரவளிப்போம், ஆனால் இதில் மிக முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதனை பாஜக பரிசீலிக்கும் என்று நம்புவதாக அந்த கட்சி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று தெலுங்கு தேசம் கட்சி, இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு பாஜகவிற்கு அடுத்தபடியாக அதிக எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி தெலுங்கு தேசம் கட்சி. இவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், அங்கு வக்ஃப் அந்த வாரியத்தில் நான் முஸ்லிமை அனுமதிக்கக்கூடிய அந்த ஷரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதனை மாற்றத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையோடு இந்த மசோதாவிற்கு ஆதரவு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டில் தான் இந்த கட்சி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய எல்ஜேபியை பொறுத்தவரைக்கும் 5 எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆர்எல்டியை பொறுத்தவரைக்கும் 2 எம்பிக்கள். சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனாவை பொறுத்தவரைக்கும் 7 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக என்சிபி, அதே போன்று வடகிழக்கு மாநிலங்கள் அங்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள், இவர்களை எல்லாம் சேர்த்து 11. எனவே ஒட்டுமொத்தமாக 293 என்ற பலம் பாஜகவிற்கு தற்போதைக்கு இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி இவர்கள் அனைவருமே அந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல் தான் சொல்லப்படுகிறது.